வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு சப் ஆம்ப். ஏற்கனவே இதே மாதிரியே நம்ம செஞ்சு போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு கஸ்டமர் எனக்கு அதே மாதிரியே பேனலு உள்ளார உள்ளது எல்லாமே அதே மாதிரியே வேணும் அப்படின்னு வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரு காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்துட்டு டீட்டெயிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்கள்ட்ட நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையரு ஒருத்தவங்களுக்கு டிசைன் பண்ணும்போது ஒரே மாதிரியே எல்லாருக்குமே செஞ்சிட முடியாது. ஒரே மாதிரியே செஞ்சு நம்ம ஒரே மாதிரியே ஸ்பீக்கர்ஸ் பண்ணும்போது பட்ஜெட் வேரியேஷன் இருக்கும். வைக்கக்கூடிய இடத்தோட சைஸ் வந்து மாறுபடும். அப்புறம் அவங்களுக்கு கேட்குற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யும் பொழுது அதில் வந்து சின்ன சின்னதாக அவங்களுக்கு ஆடியோட ரிசல்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆம்ப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சேனலுக்கு, அதாவது ஒரு சப்வூஃபருக்கு ஒரு 8 ஃபெட்டு, இன்னொரு சப்வூஃபருக்கு 8 ஃபெட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். இல்லை ஃப்ரண்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு ஃப்ரீக்வன்சி, இது ஒரு ஃப்ரீக்வன்சி. இந்த 2 ஃப்ரீக்வன்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்வூஃபர் போர்டு. இது வந்து உங்களுக்கு கிறிஸ்டலு, இது வந்து மகாராஜாவில் ஜேபிஎல் சப்வூஃபர். இது ஒரு சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல், இது ஒரு சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல். இதனோட இன்டீரியர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அந்த டீட்டெயில்ஸை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு இன்டீரியரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வீடியோவில் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, இதை வந்து என்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நான் இதில் வந்து 4 JBL யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4 JBLலேயும் எனக்கு வந்து பேஸ் பஞ்சிங் நல்லா வேணும், வாட்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரில் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 42 வோல்ட் 12 ஆம்பியர் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் 2 போட்டிருக்கிறோம். அந்த வீடியோலையும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஆம்பும் அதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த 42 வோல்ட் இருந்தால் தான் நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியா பண்ணிட்டாங்களா என்னன்னுங்கிறது தெரில. பட் ஆனால் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டாங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி செஞ்சுருந்தது அவங்க கஸ்டமர் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, பைனியரில் டூயல் வாய்ஸ் காயில் இருக்கிற சப்வூஃபர். ஸோ அது 8 ohmஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்ளார ஆம்ப்ளிஃபையர் செஞ்சுருந்தோம். அவங்க அதே மாதிரியே தான் வேணும், எனக்கு எந்த விதமான மாற்றம் வேணும், அதே மாதிரி தான் வேணும் அப்படின்ட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்த ஆம்ப்ளிஃபையரில் அவங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா